என் வாழ்க்கையோட அனுபவத்திலிருந்து நீ கத்துக்கிட்ட பாடம் என்ன சொல்லு. நீங்களே சொல்லிடுங்க பாஸ். நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. அந்த மாதிரி அந்த பொண்ணு உனக்குன்னு எழுதியிருந்தா யாராலையும் தடுக்க முடியாது. இதாண்டா லவ் ஜுமாக்கா ஜூ. லேடிஸ் எல்லாம் கூச்சிட்டு ஒண்ணுமே கிடையாது. மச்சி வா மச்சி வா அப்பெல்லாம் கூப்பிடுவாங்க. நாங்க தான் அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா, எனக்கு 2 பசங்க நான் வேணா சொல்லிட்டு விட்டுக்கிறேன். வந்து மொத்தம் கொடுப்பாங்க. என்னால நம்பவே முடியலப்பா. நான் தான் வேணாம் தள்ளு வந்து வண்டி அடி மத்த காசு கொடுத்தேன் கிளம்பி அப்படிதான் வச்சுக்கிறேன். ஆனா அவங்க வந்து தான் நம்மள அப்படியே கம்பல் பண்ணுவாங்க. அட கன்றாவியே, எதுக்கு இதெல்லாம்? ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. அம்மாடி, இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்கொடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. ஆராய்ச்சி முக்கியமல்லடா, முதல்ல கைய வச்சு அண்ணடா. ஐயோ, அந்த லட்சத்திலே ஆக்கிட்டாங்களே. கிரிக்கெட் மேட்ச் பாலாட்ட மலைப்பாம்பு மாதிரி பூரி என்ன என்ன நல்ல ஆங்கிள் சிக்கிச்சு. நல்ல ஆங்கிள் சிக்கினா போய் எடுத்துறதா தள்ளிடுற மூல. இதுவா? ஆமா. கற்பழிக்கிறாங்கன்னு தானே கத்துன? இல்லையே, கற்பம்பூச்சி தானே கத்துன. அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேஷ் சார்? பெயிண்டிங் வேலை நடக்குது. ஓ, அப்ப உள்ள பெயிண்டர்ஸ் இருக்காங்களா? ஒரே ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் கோபாலு. 1 மாசமா அடிச்சிட்டு இருக்கான். டேய், அது பெயிண்ட் இல்லடா, அந்த ஆளோட ஒரிஜினல் கலர். தேய்ச்சி தோலை உரிச்சிராதீங்க. ஏனே, நான் அப்பவே சொன்னேன் இந்த ஹிட்லர் மீசை எடுத்து எறிங்கன்னு. கேட்டீங்களா? தப்புதான்டா, தப்புதான். உன் பேச்ச கேட்காத தப்புதான். மீசைக்கும் வண்டுக்கும் வித்தியாசம் தெரியாம அடிச்ச அந்த நாரப்பையில சும்மாவா விட்டீங்க? எங்கடா பிடிக்கிறக்குள்ளதான் ஓடிட்டானே. பாபா தப்பு என் வேலை இல்ல பாபா. பேட்டரி போடலாம். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க. வரட்டாமாம் வீடுறே.